இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார், கலர் ஸ்கேல் அண்ட் ஐகான் செட் இந்த மூணு ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா பார். நான் வந்து இந்த நம்பரை இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட்டா பார் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம்னா கிரேடியன்ட் ஃபீல்டு இருக்கு, சாலிட் ஃபீல்டு ரெண்டு இருக்கு. இப்போ கிரேடியன்ட் ஃபீல்டில் நான் இப்போ இதை கர்சர் எடுத்து வைக்கிறேன். அங்கே என்ன இருக்கு? ஆட் அ கலர்ட் டேட்டா பார் டு represent the value in the cell, the higher the value the longer the bar அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து இந்த கிரீன் கலர் செலக்ட் பண்றேன். இங்க பார்த்தோம்னா நம்ம வேல்யூக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய இந்த பார் உள்ள இருக்க பார் வந்து மாறுது. 10க்கு கம்மியா இருக்கு, 20க்கு ஏறுது, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது வந்து நம்ம டேட்டா பார் மூலியமா நம்ம ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 20 வந்து 80 அப்படின்ட்டு மாத்துறேன். பார்த்தோம்னா நமக்கு பாரும் மாறுது. இப்போ இந்த 60 10ன்னு மாத்துறேன். பார்த்தோம்னா நமக்கு பார் வேல்யூ மாறுது பாருங்க. பாரோடைய அந்த இது மட்டும் மாறுது. 70 இருக்கு, 70 நான் 50 அப்படின்ட்டு வைக்கிறேன், பார் மாறுது பாருங்க. இப்போ நான் இது மறுபடியும் 20 பண்றேன், பார் வேல்யூ மாறுது. 30 40 50. இப்போ இது 60 போடுறேன், அதிகமாகுது. 70 போடுறேன், அதிகமாகுது. 80 90. ஓகேவா? இது வந்து டேட்டா பார்ஸ்ல கிரேடியன்ட் ஃபில்ன்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் த சேம் இதை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு டேட்டா பார்ஸ்லேயே சாலிட் ஃபில்லுன்னு இருக்கு. அதுவும் அந்த கிரேடியன்ட் ஃபில் மாதிரி தான். கொஞ்சம் வந்து அந்த கலர் பார்த்தோம்னா கொஞ்சம் மாறும். நான் இதை செலக்ட் பண்றேன். பார்த்தோம்னா நமக்கு வந்து அதே தான் சேம். நான் இப்போ கிரேடியன்ட் ஃபில் என்ன சொன்னோம் அதே தான் வந்து இந்த சாலிட் ஃபில்லையும். கலர் மட்டும்தான் வேரி ஆகும், மற்றபடி கிராஃப்லாம் அதே போல தான் வரும். நமக்கு எவ்வளோ நம்பர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பார் வந்து மாறும். இப்போ இந்த 30 80 போடுறேன். இதை பாருங்க, பார் வேல்யூ மாறிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இதுல முடிஞ்சது. நெக்ஸ்ட் கலர் ஸ்கேல். இப்போ நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கலர் ஸ்கேல் போறேன். இதுவும் வந்து சேம். சின்ன வேல்யூக்கு பெரிய வேல்யூக்கு கலர் வந்து வேரி ஆகும். அதான் நமக்கு அங்கே கர்சரை வைக்கும்போது நமக்கு அங்கே கொடுக்குறாங்க. அப்ளை a color gradient to a range of cell, thus the color indicates where each cell range falls within that range கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் வந்து காட்டுறதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா 10 இங்கே இந்த கலரில் இருக்குது, 20 அப்படி டார்க்லேருந்து லைட்டாக வருது, மறுபடியும் இது ஒரு கலரில் வருது, இது ஒரு கலரில் வந்துடுது. இப்போ நம்ம இதுல வந்து டேட்டாவை மாத்தினா நம்ம கலர் மாறுமா அப்படின்னு கேட்டா ஆமா மாறும். இப்போ நான் 90 கொடுத்துறேன். 90 வந்து 10 கொடுக்குறேன். பாருங்க, நமக்கு இந்த 10 கலர்லயே நமக்கு இங்க வந்துருது. இந்த 10 வந்து நான் 70 கொடுக்குறேன். பாருங்க, 70 கலர் மாறுது. மற்ற எல்லா கலரும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறிடும். நெக்ஸ்ட் ஐகான் இருக்கு. இந்த சேம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போறோம். ஐகான்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஐகான் இருக்கு. இப்போ நான் அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை செலக்ட் பண்றேன். பாருங்க, செலக்ட் பண்ண உடனே கம்மியா இருக்கிறதுல இந்த ரெட் கலர்ல டவுன்வர்ட் ஆரோ மார்க் இருக்கு, அதிகமா இருக்கிறது அப்வர்ட் ஆரோ மார்க்ல இருக்கு. இந்த நடுவில் இருக்கிறது பார்த்தோம்னா இந்த மீடியம், இந்த ரைட் சைடை நோக்கி இருக்கிற ஆரோ மார்க்ல இருக்கு. இதை போல நமக்கு வந்து ஐகான் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐகான் இதுல போயிட்டு ஐகான் செட்ல போயிட்டு வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஐகான் தேவையோ வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சேம் நம்ம இப்போ மாத்த அங்க மாறுது பாருங்க. இப்போ இந்த செல்போன் டவர் கூட நம்ம வச்சுக்கலாம். செல்போன் சிக்னல் அப்படி வைக்கிறேன். பார்த்தோம்னா 10க்கு வந்து ஒரு பார் இருக்கு, 20க்கு அது போல பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 100க்கு பார்த்தோம்னா நிறைய எல்லாமே வந்து ஃபுல்லா இருக்கு. இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பார், கலர் பார் அண்ட் ஐகான் செட்டோடைய யூஸ். இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா நம்மளுடைய டேட்டாஸை வந்து யூனிக்கா காட்ட முடியும். தேங்க்யூ.